ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேஷன் தான். ஏன்னா டெஸ்ட்டில் ஒரு இடத்துல கூட இந்தியா அடி வாங்கலாம் தான் சொல்லணும். அந்த மாதிரி பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும். பேட்டிங்கில் சிராஜ் அண்ட் பும்ரா பட்டையை கிளப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் சொல்லவே வேண்டாம். ராகுல் ஒரு பக்கம், ஜடேஜா ஒரு பக்கம், துருவ் ஜுரேல் ஒரு பக்கம் பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு இன்னிங்ஸ் தான் பேட்டிங் ஆடி ரொம்ப சூப்பராகவே இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் என்ன ஆனாங்கன்னே தெரியல, ரொம்ப பேட் கிரிக்கெட் ஆடுறாங்க. நம்ம சீகா சார் சொல்ற மாதிரி ஒன்றானா கிரிக்கெட் தான் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரவீந்திர வாரியர் ஜடேஜா தான் இங்கிலாந்தா இருக்கட்டும், இந்த வெஸ்ட் இண்டீஸா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா வந்து ஆடி இருக்காரு. ரொம்ப எக்ஸலண்டா வந்து இந்தியன் டீம் வந்து டெஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது டெஸ்ட் பார்க்கலாம், இந்தியா 2-0 ஜெயிச்சு கொண்டு போறாங்களா இல்ல வெஸ்ட் இண்டீஸ் ஏதாவது டஃப் கொடுக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். காத்திருந்து பார்க்கலாம். இந்தியா அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட் சீரீஸா சூப்பராக வந்து விளையாடி இருந்தாங்க. ஆல்சோ அப்புறம் கைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமான் ஸ்டீவ் வந்து லீக் மேட்சஸ் பாகிஸ்தான் கூட வந்து விளையாடி இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்தியா பேட்டிங்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு இது மாதிரியா இருந்தாலும் இந்திய டீம் ரொம்ப சூப்பராக முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. 248 ரன்ஸ். அப்புறம் பாகிஸ்தான் ஒரு வகையில் அங்கேருந்து அடிச்சிருவாங்கன்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சூப்பராகவே ஜெயிச்சு இந்தியா வந்து ரொம்ப சூப்பராகவே ஜெயிச்சிருந்தாங்க. உமன்ஸ் டீம் தொடர்ச்சியாக 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட இந்த மாதிரி இது பண்றாங்கன்னு பார்க்கலாம். ரொம்பவே எக்ஸலண்டா இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் கோட் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் ஒரு பக்கம் சேர்ந்து ஆட போறாங்கன்னு என்னதான் சந்தோஷப்பட்டாலும் பிக் நியூஸ் கைஸ். ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டன் இல்லை, ஓடிஐ ரன்னர் அப் கேப்டனா இருந்திருக்காரு. சாம்பியன்ஸ் டிராஃபி வின்னிங் கேப்டன், T20 வேர்ல்டு கப் கேப்டன் டிராப் பண்ணிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. ரோஹித் சர்மா மாதிரி வரப்போற சீரீஸ்ல கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். ரோஹித் சர்மா கேப்டன்சியா கில்ல வந்து கேப்டனா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா இல்ல, ஒரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி இல்ல கேப்டனா வச்சு கொடுத்துருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியா இதுல என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா T20 ஸ்கோர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. 2 ஸ்கூல்லயும் சுப்பன் கில், நிதிஷ் ராணாவும், ஹர்ஷித் ராணாவும் 2 பேரும் இருந்துட்டே இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. கம்பீர் தான் பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ரோஹித் சர்மா மாதிரி கேப்டன் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். T20 ஸ்கோர்ல சூரியகுமார் யாதவ் இது ஒரு 5 T20 நடக்கும் ஆஸ்திரேலியால. 3 ODI 5 T20. வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்புறம் அந்த டூர் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்க போகுது. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஓடிஐல வைஸ் கேப்டனா இருக்காரு. பேக்கப் மறுபடி ஓடிஐ டீம் தான் சொல்லணும். ரொம்பவுமே இதா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மற்றபடி இந்த சீரீஸ் ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம சேனல்ல கிரிக்கெட் அப்டேட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்ல தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும். அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி கிரிக்கெட் பாக்குறவங்க, கிரிக்கெட் அப்டேட் யாரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னாங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.